அல்லேலூயா. என்னோட சேர்ந்து ரோமர் 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீத புத்தகத்திலிருந்து இந்த பகுதி எடுக்கப்பட்டது. ஸோ ரோமர் அதிகாரத்தில் பால் இதை குறித்து இங்க பேசுறாருங்க. இந்த வசனத்தை தாவீது எழுதும் பொழுது யார் தெரியுங்களா குறித்து பேசிக்கிட்டு இருக்காருங்க? நம்மள குறித்து பேசிட்டு இருக்காருங்க. புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளை குறித்து தான் இவர் இங்க பேசிட்டு இருக்காரு. ஸோ அதைத்தான் பால் என்ன செய்யறாரு, எடுத்து ரோமர் அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல அவர் அதை ஷேர் பண்றாரு. சோ இதுதான் நம்ம இவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, நம்ம தாங்க அது. இவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. அவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பாக்கியவான்கள் இங்க இருக்கீங்க? You are a பாக்கியவான். You are blessed person. Amen. ஏன்னா உங்க அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. தேவன் இனி பாவத்தை உங்க மேல நினைவு கூற மாட்டார். எத்தனை சந்தோஷமான விஷயம். ஹல்லேலூயா. இந்த 1-2 குரலை எப்போதும் கேட்டு இருக்கிறத காட்டிலும் இன்னும் எல்லாருடைய குரலையும் நான் கேட்டேன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. People, you are the one. உங்களை தான் கொடுத்து தான் நான் பேசிட்டு இருக்கேன், தெரியுங்களா? ஸோ சந்தோஷமா சொல்லுங்க, Amen. Yes, I am the one. Hallelujah. Hallelujah. ஸோ எத்தனை பேர் பாக்கியவான்கள் இங்க இருக்கீங்க? ஏசு ரத்தத்தால் கழுவப்பட்டு, வாங்கப்பட்டு, மன்னிக்கப்பட்டு, நிரந்தரமா மன்னிக்கப்பட்டு, வாழ்நாள் முழுதும் மன்னிக்கப்பட்டு, நித்தியமாய் அவருடைய பிள்ளையாய் ஆக்கப்பட்டுட்டீங்க. இனிமே எதுவுமே உங்களை தேவனிடத்திலிருந்து அன்பை விட்டு பிரிக்காது என்று ரோமர் 8வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். அவர் அன்பை விட்டு அன்பில் நின்று எதுவுமே உங்களை பிரிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த வசனங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்திட்டோங்க, நீங்க மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. உங்க அக்கிரமங்கள் எல்லாத்தையும் தேவன் மன்னிச்சிட்டார். சோ எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. ஹல்லேலூயா. சோ இந்த நாட்கள்ல தேவன் யாருடைய பாவத்தையும் எண்ணாது இருக்கிறார். ஏன்னா எல்லா பாவமும் யார் மேல போனது? இயேசு மேல போனது. எல்லாருடைய பாவமும் இயேசு மேல விழுந்தது. இயேசு மேல போனபடியினால, அவர் நம்ம பாவத்துக்காக அவர் மரித்தபடியினால, பெரியமானுகளே, யாருமே மரிக்கிறதுக்காக பிறக்க மாட்டாங்க. ஆனா இயேசு ஒருத்தர் தான் மரிக்கிறதுக்காக பிறந்தாரு. நம்ம மேல அவ்வளோ அன்புங்க பிரியமானுகளே. கிறிஸ்துமஸ் நம்ம எல்லாம் தோடிச்சு வச்சிருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் கிறிஸ்துமஸ் மூட்ல இருக்கிறோம். அது ஃபெஸ்டிவ் சீசன்ல நம்ம இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் நீங்க ஷாப்பிங் சென்டர்லாம் போனீங்கன்னா கிறிஸ்துமஸ் பாடல் அதுதான் நீங்க பாடிட்டு இருக்கலாம். அது கேரளிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிங்க, சந்தோஷமாய் ஆர்ப்பாட்டமாய். இட்ஸ் நோ ஜோக் தருமா, வீடு வீடாய் போய் பாடி. ஸோ இதெல்லாம் இயேசுனால. ஆமென். ஹல்லேலூயா. இட்ஸ் ஜஸ்ட் நாட் எல்லா பண்டிகையிலையும் இதுவும் ஒரு பண்டிகை. எப்பொழுது வருஷ கடைசியில வந்துடும். ஆனா நம்ம மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்கள் அதை விசேஷமாய் வேற வித்தியாசமான முறையில் அப்ரோச் பண்ணுங்க. அதை பார்க்கணும். நம்ம இயேசு எனக்காக வந்தார். ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்து டிசம்பர் வந்தாலே அவர் பிறப்பு தான். நம்ம அதை ரொம்ப வேல்யூ பண்றோம். நமக்காக வந்தாருங்க. ஆமென். ஸோ பிதாவாகிய தேவன் இயேசு நமக்கு கொடுத்தாருன்னா அது சாமானியப்பட்ட விஷயம் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஸோ தேவன் வசனத்துல சொல்லும் பொழுது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். தாவீது இங்க நம்மளை குறித்து பேசி கொண்டிருக்கிறாருங்க. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்றாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா சிலர் இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஜெபங்கள் கேட்கப்படணும்னா, ஓகே, இதுதான் உங்களுடைய பல ஏற்பாட்டுல நீங்க பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த பலிகளை அவங்க செலுத்தணும். அவங்க ஜெபங்க கேட்கப்படணும்னா அவங்க அந்த பலிகளை செலுத்தணும். ஏன்னா அவங்களோட தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ள சும்மா போக முடியாது. அவங்க ஒரு ஆசாரன் மூலமா தான் அவங்களுடைய இதெல்லாம் தேவன்கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா இப்ப இயேசு நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய அந்த திரைசீலை கிழித்தாருங்க. சிலுவையில நமக்காக மரித்து இப்ப நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணும் பொழுதே அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் நம்ம போறோம், தெரியுங்களா? ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய பிரசன்னம் அது இப்ப நமக்குள்ளே இருக்கு. எத்தனை பேருக்குள்ள தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதுதான் உண்மை. எஸ், எவ்வளவு பரிசுத்தமா நீங்க இருக்கீங்க இன்னைக்கு பிரியமானங்களே. இதே தேவன் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம ஆவியோட. ஸோ நம்ம ரொம்பவும் பரிசுத்தமா இருக்கிறோம்.
தெரிந்து கொள்ளுங்க. நம்ம பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் நமக்குள்ள வர முடியாது. அது உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, இது மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த நடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கு. ஆமென். சோ இந்த மகா பிரசன்னம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ல போறதுக்கு இயேசு தாங்க நமக்கு வழி பண்ணினாரு. இட்ஸ் நாட் தட் நான் பாவமே செய்யாம இருந்தா தான், நான் இன்னும் தேவனோடு சரியா இருந்தா தான், அப்பதான் தேவன் என்னோட ஜெபத்தை ஏறெடுப்பாரு அப்படின்னு இல்லை பிரியமானங்களே. சிலருக்கு இந்த நினைப்பு இருக்குங்க, நான் இன்னும் தேவனோடு சரியாகணும். ஆனால் நம்ம ஆல்ரெடி தேவனோடு சரியாயிட்டோம். எப்படி சரியாயிட்டோம்? இயேசு சிந்தின ரத்தம் மூலமாய் நம்ம எல்லாருமே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு விட்டோம். என் தேவனோடு நம்ம சரியாய் நிக்கிறோமாம். என் தேவனுடைய பிரசன்னத்துல போய் நிற்பதற்கு அந்த தைரியத்தை இயேசு நமக்கு கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா. அதனால தாங்க பிரியமானங்க, நம்மளோட ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுது. நம்ம எவ்வளோ அழகா ஜெபிக்கிறோம், என்ன மாதிரி ஃப்ளவரி வேர்ட்ஸ், என்ன அழகான வார்த்தைகளை வச்சு ஜெபிக்கிறோம். நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் ஆண்டரை பற்றி, அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுறோமா? ஒருத்தர் இப்படியாய் சொன்னார், நான் ஜெபித்தா என்னோட ஜெபத்துக்கு தேவனுக்கு பதில் கொடுக்க முடியாதுன்னு. அது எந்த இதுலேருந்து வந்தது எனக்கு தெரியாதுங்க. இப்படியான ஒரு பேசுகிறவங்க கூட இருக்கிறாங்க, என்னோட ஜெபத்துக்கே தேவனுக்கு பதில் கொடுக்க முடியாதுன்னு. சம்திங் ராங்கா? உங்களுக்கும் எனக்கும் தெரியும். எத்தனை பேர் எக்ரி பண்றீங்க சம்திங் ராங் அந்த மாதிரி சொன்னவங்க? தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவருங்க. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், அதனால அவர் பதில் கொடுக்கிறார். ஆமென், ஆமென். ஸோ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது நீங்க எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்க பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நீதிமானாய் நீங்க தேவனுடைய சமூகத்துல வந்து நிக்கிறீங்க என்று. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ஜெபிக்க போகும்பொழுது கூட பிரியமானங்களே, இந்த சிந்தை தான் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். உங்களே நீங்கள் இன்னும் சரியாக்கி கொள்ள முடியாதுங்க. நீங்கள் ஆல்ரெடி சரியாயிட்டீங்க. இதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் சரியாகணுமோ அந்த இடம்லாம் சரியாகும். இதுதான். ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஃபோக்கஸ் எப்பொழுதுமே, உங்களுடைய கவனம் எப்பொழுதுமே இயேசு உங்களை நீதிமானா ஆக்கிட்டார். அவருடைய நீதியை கொண்டு உங்களை தேவனுக்குள்ள நீதிமானாய் ஆக்கிட்டார். ஸோ இங்கேருந்து நீங்க இதை விசுவாசித்து நீங்க நடக்கும் பொழுதுங்க, இதை அறிக்கை செய்து நீங்க நடக்கும் பொழுது பிரியமானங்களே, எங்கெங்க நீங்க மாறணுமோ அங்கெல்லாம் நீங்க மாறுவீங்க. எந்த இடங்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுமோ அதெல்லாம் மாற்றப்படும். இந்த சத்தியம் ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்க மாறுறது வந்து அவங்க கையில தான் இருக்கு, அவங்க கையில தான், அவங்க கையில இல்லை. நம்மளால நம்மளே ரட்சித்து கொள்ள முடியல. அதே பிரகாரங்க பிரியமானங்களே, இயேசு தான் வந்து நமக்காக மரித்து நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஆமென். நம்மளை பரிசுத்தமா ஆக்கிட்டாரு. நம்மனால பரிசுத்தமா ஆக முடியாது. நம்மனால நீதிமானாய் ஆக்கிக் கொள்ள முடியாது. நாமே நம்ம சொந்த முயற்சியினால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இயேசு மூலமாய் அவர் நம்முடைய நீதிமானாய் ஆக்கினபடினாலங்க நம்ம தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்றோம். ஏன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போய் ஜெபிக்கிறதுக்கு நீங்க எங்க இருந்தாலும் அவருடைய நாமத்தை உச்சரித்து ஆண்டவரே அவரிடத்துல ஜெபிப்பதற்கு தேவன் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டார். அதனால தேவன் அந்த சொல்றேன் மாலை வேளையில தேவன் உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நீங்க சிகரெட் குடிச்சிட்டு வந்துட்டீங்க, நீங்க எப்படி தேவன் உங்க ஜெபத்தை கேட்பாரு? நீங்க தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டீங்க, தேவன் எப்படி உங்க ஜெபத்தை கேட்பாரு? நீ பொய் சொல்லிட்டு வந்த, நீ எப்படி தேவன் உன் ஜெபத்தை கேட்பாரு? இதுதான் வந்து பிராக்டிக்கல். ஆமாம், இதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல இந்த சத்தியத்தை பிரியமானங்களே. ஆனா இதுதான் சத்தியம். இயேசு முடித்த வேலை உண்மை. ஆனா நீங்க உண்மையே தேவனை விசுவாசிக்கும் பொழுதுங்க, நீங்க நீதிமான் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுதுங்க, இயேசு நீதிமானாய் தேவனோடு சரியா ஆக்கிட்டாரு என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது பிரியமானங்களே, நான் சொல்றேன்னே, இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் உங்களை விட்டு வெளியாயிடும் தானாவே. ஏன் தெரியுங்களா? நீதிமான் உங்க சுய முயற்சினால வரல. யாருனால வந்தது? தேவனோட நீதியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த நீதியை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அந்த நீதியானது என்ன போய் சொல்லி செய்யும் தெரியுங்களா? உங்ககிட்ட இருக்கிற வேண்டாத காரியங்கள் எதெல்லாம் நீங்க விடணுமோ அதை போய் மாத்தும். இது உண்மை, இது உண்மை. அதனால தான் நான் உங்களோட ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்று ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. Amen. You are precious people to God. நீங்கெல்லாம் நீதிமான்கள்ங்க, விலை ஏற பெற்றவர்கள் தேவனுக்கு முன்பா. ஏன் தெரியுங்களா? அவர் ரத்தத்தாலே உங்களை வாங்கியிருக்காருங்க. ரத்தம் சிந்தி அவர் ரத்தத்தால நீங்க கழுவப்பட்ட பிள்ளைகளா அங்க இருக்கீங்க தெரியுங்களா? சோ பிதாவாகிய தேவன் உங்க பாவத்தை பார்க்க மாட்டாரு. ஆமென். இதுதான் உண்மை. அதனால நீங்க எப்படி வேணுமா பாவம் செய்யலாம், அதையும் நான் சொல்ல கிடையாது. ஏன் தெரியுங்களாங்க? இங்க யாருமே, இங்க நம்ம இன்க்ளூடிங் மீயா, தவறே செய்யாதவங்க யாருமே இல்லை. தவறே செய்யாதவங்க யாருமே இல்லை. தவறுனா நிறைய எடுத்துக்கிட்டே போலாங்க பிரியமானுங்களே. எஸ். ஸோ பிரியமானுங்க, அதான் சொல்றேன், நான் தேவனோடு இன்னும் சரியா இருந்தா தான் என்னுடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும். இல்லை
நம்ம ஆல்ரெடி சரியாயிட்டோம். எப்படி சரியானோ, இது உள்ளுக்கு உங்களுக்கு போய் இறங்கணும். இதுல நீங்க ஸ்திரப்படணும், எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அங்கதாங்க வல்லமே, அங்கதாங்க. அதை நீங்க பேச பேச பேசங்க, அதை நீங்க அறியங்க கட்டுகள் உடைக்கப்படுது, வியாதிகள் விலகி ஓடும். ஆமென். எஸ், ஆமென். இல்ல இன்னும் நான் என்ன சரிப்படுத்தணும், இல்ல பத்தாதுதான். இயேசு வர வரைக்கும் பத்தாதுதான். அது உங்களுக்கு இருக்கவே கூடாது. அதுக்காகத்தான் நான் இந்த காரியங்கள் உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கேன். மனுஷன் தான் ரொம்ப கஷ்டப்படுத்தி கொள்றாங்க, அவங்க செல்ஃபை ரொம்ப ஹார்டாகி கொள்றாங்க. ஆக்சுவலி சொந்தமாக ரட்சிக்கப்பட முடியாத காரியத்தை இயேசு தான் அவங்களுக்காக செஞ்சு முடிச்சாரு. எஸ், நம்ம எதையும் சேர்ந்து நம்ம ரட்சிக்கப்பட முடியாது தெரியுங்களா? நம்ம ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளவும் முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, முழுக்க இயேசு முடித்த வேலை தான். நான் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னி ரட்சிக்கப்பட போவதில்லை. எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது, இயேசு வானத்தில் தோன்றும் பொழுது, ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, அப்பதான் தெரியும் யார் உண்மையிலே கிறிஸ்தவங்க, யார் உண்மையா தேவனுக்காக வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சேயம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய பல போதனைகளை கேட்டு வந்தவ தான் நானும். ஸோ அதனால நான் சொல்றேன் பிரியமானுகளே, எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது, இயேசு வானில் தோன்றும் பொழுது, அவருடைய மனவாட்டியான சபைக்கு அவர் வரும் பொழுது, பிரியமானங்களே, மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்கள் இயேசு தான் தேவன், இயேசு தவிர வேற தேவன் இல்லை, அவர் ஒருவரே தேவன் என்று அவரே பின்பற்றுகிற ஜனங்கள் எல்லாருமே அந்த நொடி பொழுதே அவங்க எல்லாருமே மறுரூபமாக்கப்படுறோம். தெரியுங்களா? மறுரூபமாக்கப்படுறோம். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் முதல்ல மறுரூபமாக்கப்பட்டு உயிரோடு எழும்புறாங்க, பிறகு அவர்களே நம்ம பின் தொடர்றோம். ஆமென். நம்ம எல்லாம் வானத்துல இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். சந்தோஷமான விஷயம், இயேசுவை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இந்த பூமியில நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. இந்த பூமி போக போகக்கூடிய காலங்கள் கொடூரமான காலங்கள் தான். அப்படி ஒரு சந்தோஷமான நாட்களை நீங்க பார்க்க முடியாது. ஆனாலும் கிறிஸ்துக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறபடினாலே, பிரியமானங்களே, நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செஞ்சு கொண்டு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம் இந்த பாதகமான உலகத்துல. தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்க, இல்லை எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்களாமே, இவங்க தான் அதுக்கு கேட்டகரி இருக்காமே, இவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாமே, அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாமே, இவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்களாமே. இல்லை பிரியமானங்களே, நம்ம எல்லாருமே ஹல்லேலூயா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு வாங்கப்பட்டு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாய் நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதானே இயேசு மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொன்னாரு. திரும்ப போய் படிங்க எங்க வீட்டில் அந்த வசனத்தை. ஆமென். அவருடைய நீதி மூலமா தான் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு தகுதியாகிறோம். சிம்பிள் அண்ட் ஷார்ட் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த வசனம் அதான் சொல்லுது, அவருடைய நீதி மூலமா தான் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு தகுதியாகிறோமா. அதனால தான் அவர் நம்மளுக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி நம்ம நீதிமானா ஆக்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றவங்க, அவருடைய பிள்ளையா மாறுகிறவங்க எல்லாரையும் நீதிமானாய் மாற்றுகிறாரு. பொக்கிஷம் தெரியுங்களா? இயேசு உங்களுக்காக முடித்த வேலை. இயேசு நமக்காக வந்தாருங்க. கிறிஸ்மஸ் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். விசேஷமான அன்பு பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஸோ அதனால இந்த தேவன் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாருங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவன்கிட்ட வரோம் பார்த்தீங்களா, தேவன்கிட்ட நம்ம ஜெபத்தை தேவன் கேட்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தப்பே செய்யாருனா தான் தேவன் ஜெபத்தை கேட்பாரு. நான் இன்னும் சரியானா தான் தேவன் ஜெபத்தை கேட்பாரு. இல்லை பிரியமானங்களே, நம்ம இருக்கிற வண்ணமா நம்ம அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் பொழுது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கு. ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களா இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மளை எப்போதுமே நீதிமானாய் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைகளா தான் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. உங்களை பார்க்கும் பொழுதே இயேசுவை தான் பிதா பார்க்கிறாரு. உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவோட ரத்தத்தை தான் அப்பா பார்க்கிறாரு. அந்த ரத்தமானது என்ன செஞ்சுச்சா? வாழ்நாள் முழுதும் உள்ள உங்க பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்ததாம். அடுத்தது உங்களை கிறிஸ்துக்குள் நீதிமானாய் ஆக்கினதாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்மளுடைய ஜெபம் எப்பொழுதுமே கேட்கப்படுது. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஜெபமும் எப்பொழுதுமே கேட்கப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தாங்க எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்றீங்களா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. தைரியமாய் ஆங்கிலம் சொல்லுதுங்க, let us approach God's throne of grace
வித் கான்ஃபிடன்ஸ். அப்படின்னா தேவனே சொல்றாருங்க, நம்பிக்கையோடு வா என்னோட கிருபாசன தண்டையில், throne of grace. Amen. ஹல்லேலூயா. தைரியமா வாங்கங்க. ஹல்லேலூயா. ஏத்துறீங்களா? இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, கிருபையை பெற்றுக்கொள்ள. இது ரொம்ப நம்மளுக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. சோ நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதனால தைரியமா வாங்கன்னு தேவன் சொல்றாரு. ஆனா நம்ம தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம சரியா விசுவாசிக்கிறது இல்லை, சரியா பேசுறது இல்லை, சரியா நம்புறது இல்லை. இதுதான் பிரச்சனை. இல்லை பெரியமானங்களே, எப்போதுமே தெரிந்து கொள்ளுங்க, தேவன் எப்பொழுதுமே தைரியமா வா, நம்பிக்கையோடு வா, என் கிருபாசன தண்டையில என்னுடைய கிருபையும் என் இரக்கத்தையும் பெற்றுக்கோ, உனக்கு வேண்டிய உதவியை பெற்றுக்கோ அப்படின்னு தேவன் ரெடியா இருக்கிறாரு. அவர் பிள்ளைங்க எவ்வளோ நேரம் அவர் கூட சேர்ந்து செலவு பண்ணுவாங்க. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் தெரியுங்களா? ஆனா நம்ம தான் லிமிட் பண்ணிக்கிறோம் நம்ம செல்ஃபை. நம்ம ஒரு அளவு போட்டுக்கிறோங்க. இல்லை, ஆனால் காடோட இன்விடேஷன் இஸ் தைரியமா வா என்னோட கிருபாசன தண்டையில. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இப்போ தைரியமா நீ வா? ஏன் நம்ம தைரியமா போலாம் இப்ப? ஏன்னா நம்ம இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆமென். ஸோ தைரியமா அவருடைய சமூகத்தில் நம்ம போகலாம். யாருக்குமே எந்த ஒரு தடையுமே இல்லை பிரியமானங்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசு நமக்காக சிலுவையில் முடித்த வேலை நிமித்தம் நம்ம எல்லாருமே தேவனோட சரியா இருக்கிறோம். தெரிந்து கொள்ளுங்க, இயேசு முடித்த வேலையில் மாத்திரமே, அது நிமித்தமே, இயேசு முடித்த வேலை நிமித்தமே நம்ம எல்லாரும் தேவனோடு சரியா இருக்கிறோம். நீங்க சொல்லாதீங்க இன்னைக்கு நான் சரியில்லை அதனால நான் ப்ரே பண்ண மாட்டேன், வேஸ்ட் ஆக்கிக்கிறீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம போவோம், நம்ம பலவீனத்தோடு நம்ம போவோம், தப்பு பண்ணியிருந்தா போவோம். எல்லாருமே தவறு செய்யறவங்க, வார்த்தையில தவறு செய்யறவங்க, சிந்தையில தவறு செய்யறவங்க, இருதயத்துல தவறு செய்யறவங்க. நம்ம நினைக்கலாம், இல்லையே அப்படி இல்லையே. இல்லை, தேவனுக்கு தெரியுங்க, தேவனுக்கு தெரியும். கவலைப்படுறதே பாவம், ஆத்திரப்படுறது பாவம், கெட்ட வார்த்தைகள் பேசுவது பாவம், அவிசுவாசமா பேசுவது பாவம். நிறைய நான் லீஸ்ட் பண்ணிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கு பிரியமானங்களே. சிலர் நினைக்கிறாங்க அது இது தான் பாவம், இது பாவம். இதான் மனுஷனுடைய சுவாபங்க. அதனால தான் தேவனுக்கு தெரியும் மனுஷனுக்கு நீதி தேவை. அப்புறம் என்னோடு அவங்க சரியா வரணும்னா என்னுடைய குமாரனை நான் அனுப்பணும், அவங்களுக்காக அவரோட ரத்தம் சிந்தப்படணும், என் குமாரோட ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தம் மூலமா இவங்க நீதிமானாய் ஆக்கப்படணும். அப்பதான் என்னுடைய மகனுடைய ரத்தத்தை இவங்க மேல நான் பார்க்கும் பொழுது, என் மகனுடைய சாயலை நான் இவங்க மேல பார்க்கும் பொழுது நான் அவங்கள தண்டிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய எல்லா பாவங்களும் என் மகனுடைய ரத்தம் மூலமா மன்னிக்கப்பட்டுட்டு, அதனால அவங்க ஜெபங்களுக்கு எல்லாம் நான் பதில் கொடுக்கணும். அவங்க ஆசீர்வாதமா வாழணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா வாழணும். அதனால தேவன் தைரியமா அவருடைய கிருபாசன தண்டை வர சொல்றாருங்க. தப்பான ஆளு, தப்பான செய்தியெல்லாம் கேட்டு நம்மளே ஒதுக்கக்கூடாது பிரியமானங்களே. நம்ம போகணும். ஆமென். ஹல்லேலூயா. பிறர் உங்களை மட்டம் தட்டிட்டாங்களா? உங்க ஜெபம் பத்தாது அப்படின்னு மட்டம் தட்டுறாங்களா? உங்க ஜெபம் முடியாது, மட்டம் தட்டுறாங்களா? கவலைப்படாதீங்க. ஆனா அப்பா பிதாவாகிய தேவன் உங்க ஜெபத்தை கேட்கிறாரு. எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும் பிரியமானங்களே. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மாலை வேளை பிரியமானங்களே, உங்க ஜெபங்களை தேவன் கேட்கிறாரு. ஆமென். உங்க ஜெபங்களை கேட்கிறார் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சோ எதையும் செய்தே நீங்க இன்னும் தேவனோடு சரியா இருக்கலாம் என்று நினைக்க நீங்க முடியாது பிரியமானங்களே. நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமா தான் தேவனுடைய நீதியை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். தெய்வீக பரிமாற்றம் அங்க நடந்தது. எத்தனை தவறு செய்தாலும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆலயத்துக்கு வரமாற்றோம், நம்ம எங்க போறோம்? ஃபங்க்ஷனுக்கு போறோம், சினிமாவாக போகிறோம். ஐயோ இதுதான் கடைசி நாளா, நான் இப்போ போவாட்னா அப்புறம் நான் மிஸ் பண்ணிடுவேன், நான் பார்க்க முடியாது. ஆண்டோட கேதரிங்கை விட்டுட்டு, சர்ச் கேதரிங்கை இந்த லாஸ்ட் டேஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க? சினிமாக்கு பார்க்க போறாங்க. சினிமா எல்லாம் பாவங்க. எத்தனை தவறு செய்தாலுங்க இந்த நீதியை நாம் இழந்து போகவே முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் நமக்கு கொடுத்த இந்த நீதியை நம்ம இழந்து போகவே முடியாது. நம்ம எப்பொழுதுமே நீதிமான் தான். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க கிரியைகள்னால நான் போன மாசம் என்னுடைய மெசேஜில் உங்களுக்கு விலைக்கு சொன்னேன், எந்தெந்த கிரியைகள் செஞ்சாதான் நீங்க நீதிமான் என்று சிலர் திருப்தியாக்கி கொள்வாங்க. அதுதான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது. இமானுங்களே. ஆனா நம்ம
நம்ம எந்த கிரியைகளும் சேர்ந்து நம்ம நீதிமானா ஆக முடியாது. அப்படி ஆக கூடுமானால் இயேசு வந்திருக்கவே தேவையில்லை. ஆனால் இயேசு எதுக்காக வந்தார்? நம்மளால நீதிமானா ஆக முடியாது என்று சொல்லி தான், சொந்த கிரியைகள்னால நீதிமானா ஆக முடியாது என்று சொல்லி தான் இயேசு நமக்காக வந்து மரித்து ரத்தம் சிந்தி நம்மளை நீதிமானாய் ஆக்கினார். ஆமென். அதனால தான் நான் சொல்றேன், எத்தனை தவறு செய்தாலும் இந்த நீதியை நாம் இழந்து போக முடியாது. நான் பரவாயில்ல, கொஞ்சம் தான். இவங்க பாரு, ரொம்ப இவங்க எப்படி சிலவங்க ஒப்பிட்டு பேசுவாங்க, இது எப்படி, நான் ஓகேலா, பரவாயில்லலா, இவங்க முடியாதுலா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இது நம்மளுடைய பேச்சு தமிழா? இல்லைங்க, இவங்க முடியாது அவங்க முடியாதுன்னு இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு தான் எனக்கு கடவுள், இயேசு தவிர வேறு தேவன் இல்லைன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவரே வணங்குறவங்க பிரியமானங்களே, அவங்கக்கிட்ட தவறு இருந்தாலும் கூட பிரியமானங்களே அவங்க ஸ்டில் நீதிமான் தான். ஏன்னா அவங்க வந்து ப்ரேயர் ரூமுக்கு அவருடைய ப்ரேயர் தேவன் கேட்பார், அவங்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்பார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? தவற தேவன் பார்ப்பதில்லை. தேவன் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை தான் அவங்க மேல பார்ப்பாரு, ஏசோட சாயலை தான் அவங்க மேல பார்ப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. பத்தாவதுக்கு தேவன் பாருங்க, எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் படிச்சோம்ல, 15ல் இயேசு நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறாருன்னு அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன் பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து அப்பாவுடைய வலது பரசில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அப்பாவுக்கு வந்து ஆத்திரம் வர மாதிரி இருக்கா, இவனை நான் தண்டிக்கணும் பாரு, பாரு இப்படி போய் படி. ஏசு என்ன தெரியுமா சொல்லுவார்? முடியாது, நான் இவனுக்காக ரத்தத்தை சிந்தினேன். ஆனால் அப்பா நினைக்கவே மாட்டாருங்க. அப்பா அப்படி நினைக்கவே மாட்டார். நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக நான் எடுத்து காட்டுறேன். அப்பா அவங்கள தண்டிக்கவே மாட்டார். ஏன் தெரியுங்களா? ஏசு அங்கே இருக்கிறாரு. நான் என் பிள்ளைக்காக ரத்தம் சிந்தினேன், நான் என் பிள்ளைக்காக ரத்தம் சிந்தினேன், நான் இவருக்காக ரத்தம் சிந்தினேன், நான் அவருக்காக ரத்தம் சிந்தினேன். ஆமென். உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிரியமானங்களே. ஆமென். ஸோ அதனால உங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கப்படுது. ஸோ உங்களுடைய நீதி வந்து உங்களுடைய கிரியைகள்னால நீங்கள் அடையல. எதனால நீங்கள் அடைந்தீங்களா அப்போமா? ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். கிருபையால் ரட்சிக்கப்பட்ட நாம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் கிருபையால் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாயும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தெளிவா வசனம் சொல்லுதுங்க. 5:6 வந்து, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தானே. திரும்பவும் இது நம்மளை பத்தி தான் அங்க பேசுறாரு. நல்லா தெரிந்து கொள்ள பிரியமானங்களே. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஆமென். விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் பாவியை நீதிமானாய் ஆக்குறாராம். பாவியை நீதிமானாய் ஆக்குறார். ஏன்னா அவரை விசுவாசித்தாலே போகுது. ஆமென். ஸோ விசுவாசத்தினாலே நம்ம எல்லாரும் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் எத்தனை தவறு நம்ம செஞ்சாலும் கூட இந்த நீதியை நம்ம இழந்து போகவே முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நீதியை நாம் இழந்து போகவே முடியாது. நீங்க தவறு செய்றீங்களா அடிக்கடி? ஆனா இன்னொருத்தர் குரல் உங்கள்கிட்ட வருதா? ஆள் மூலமாய் வரும், இல்லை தனியா நீங்க இருக்கும் பொழுது அவங்க பேசின காரியங்கள் மூலமாய் வரும். பிரியமானவே வந்துட்டு, நீ நீதிமானா, நீ நீதிமானா, இத்தனை தவறு செஞ்சுக்கிட்டே இருக்க, இத்தனை தவறு செஞ்சுக்கிட்டே இருக்க. ஆனா இங்க ஆதாரபூர்வமா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேங்க. உங்களுடைய நீதி வந்து நீங்க எத்தனை தவறு செஞ்சாலும் நீங்க நீதிமான் தான். தேவனோட பிள்ளைகள், தேவனோட ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நீங்க தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு நான் சொல்லல. தவறு செய்வது நம்மளுடைய இயல்பு. ஆனா அதுல இருந்து நம்ம திருத்திக்கணும். அது எப்படி நீங்க திருத்திக்குவீங்கன்னா, நீங்க நீதிமான் என்று எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அறிந்து அதை நீங்க வந்து புரிந்து கொண்டு அதை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அறிக்கை செய்றீங்களோ, இதெல்லாம் வந்து தேவன் நமக்கு செய்த நன்மைகள்ங்க. And ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? The goodness of God leads you to repentance. இதெல்லாம் தேவனுடைய நன்மைகள்ங்க நமக்கு. இது நம்மளை மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு போகுமாம். சோ இயேசுவோட நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது வல்லமையான நீதி. இயேசுவோட நீதிங்க. இயேசு நீதிமானா இருக்கிறது போல நம்ம நீதிமானா இருக்கிறோம். ஸோ அந்த நீதியை தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம அதன் மேல ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம். அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் மீது நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம். நீங்க ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிரியமானங்களே, கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்க வாழ்க்கையில அது ஆளுகை செய்ய முடியாது. நீங்க ஆளுகை செய்ய முடியுது. ஸோ பாருங்க பிரியமானங்களே, அது உங்க கையில தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பழைய உடன்படிக்கையில இருக்கிற யூத ஜனங்களை காட்டிலும் பிரியமானங்களே, நம்ம ரொம்ப பாக்கியவான்களுங்க. இயேசுவோடைய ரத்தத்தினால நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
பெரியமானே, இந்த சத்தியத்தை நீங்க அறிய அறிய, இந்த சத்தியத்தை நீங்க தியானம் பண்ண பண்ண, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். ஆமென். பிசாசுக்கு முன்பாக நிக்கிறதுக்கு, எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு வல்லமை கொடுக்கப்படுது. நல்லது தெரியுங்களா? அந்த நீதி தெரியுங்களா? தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு பாவ குற்ற உணர்வு இல்லாம நிற்பதற்கு அது அந்த தைரியத்தை கொடுக்குது. அதான் நீதி. பிரியமானங்களே, வியாதி மேல, பிரச்சனைகள் மேல ஆளுகை செய்ய வைக்குது இந்த நீதி. பிரியமானங்களே, இதுக்கு முன்பாக தைரியமா நீங்க வந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா. இதை நீங்க கான்ஃபெஸ் பண்ண, இதை நீங்க அறிக்கை செய்ய செய்ய, அதனால தான் தேவன் சொல்றாரு, நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க வரும்பொழுது உங்க ஜெபங்கள் கேட்கப்படுது. நீங்க பாவ சிந்தையோடு நீங்க போக மாட்டீங்க. குற்றம் செஞ்ச மனதில் போய் அங்க போய்கிட்டு தேவன்கிட்ட போய் ஜெபிக்கிறத காட்டிலும், நான் மன்னிக்கப்பட்டுட்டேன், நான் இன்னும் நீதிமான் தான் ஆண்டவரே, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் நான் மன்னிக்கப்பட்டுட்டேன், உங்கள் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்குது, நான் நீதிமான் ஆண்டவரே, இன்னும் நீங்கள் என் ஜெபத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவனை தான் தேவன் ரொம்பவும் விரும்புவார். ஏன் தெரியுங்களா? கிறிஸ்து அவங்களுக்காக சிலுவையில் முடித்த வேலையை இவங்க ரொம்ப மகிமைப்படுத்துகிறாங்கங்க, கனப்படுத்துகிறாங்கங்க. ஆனால் அங்கே போயிட்டு ஐயோ நான் பாவம் பண்ணிட்டாண்டவரே, தப்பு பண்ணிட்டாண்டவரே, இதுலேருந்து நான் எப்படி ஆண்டவரே மீண்டு வருது, நான் திரும்பவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், திரும்பவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இதே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுலேருந்து என்ன இதுலேருந்து விடுதலை ஆக்குங்க. ஆனால் தேவன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீ நீதிமான். எடுத்துக்கொள்வோமா? எபிரேயர் 8:12 நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்றார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நினையாமல் இருப்பேன். நம்ம ஏன் இங்க நினைவு கூறுறோம்? இங்கதான் நீங்க பார்க்கணும் உங்க விசுவாசம் எங்க இருக்குன்னு. நீங்க எங்க நிக்கிறீங்க நீங்க பாருங்க. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை வந்து இலகுவான வாழ்க்கை ஆயிடுச்சு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இலகுவான வாழ்க்கை. கஷ்டமானது அவர் மேல போட்டுக்கொண்டு நமக்கு இலகுவான வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. விசுவாச ஓட்டத்தை தான் நம்மளை ஓட சொல்றாரு. அவர் முடித்த வேலையை பிடிச்சிக்க சொல்றாரு. அவருக்குள்ள நம்ம என்னவா இருக்கிறோமோ அதை பிடிச்சிக்கிட்டு ஓட சொல்றாருங்க. ஆமென். நான் இப்படிலாம் செஞ்சு நான் ஜெபிக்கிறேன், அதனால என்னோட ஜெபம் ஏறெடுக்கப்படணும். ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, அதனால உங்க ஜெபம் ஏறெடுக்கப்படனா அது ஏறெடுக்கப்படாது அப்படின்னு. ஜெபம் ஏறெடுக்கப்படும், ஆனா அதனாலதான் உங்க ஜெபம் ஏறெடுக்கப்படுதுன்னா நீங்க கிரியைகளை சார்ந்து கொள்றீங்க. முடியவே முடியாது. எல்லாமே நீங்க நீதிமானா இருக்கிறதுனாலதான் ஒப்புரவாக்கப்பட்டீங்க, நீங்க சரியாக்கப்பட்டீங்க. பிரியமானங்களே, அல்லேலூயா, ஆமென். சோ இயேசு உங்களுக்காக தண்டிக்கப்பட்டபடியினாலங்க உங்கள் பாவங்களை தேவன் நினைப்பதில்லை, உங்க ஜெபங்களுக்கு தடையாக அதை பார்ப்பதும் இல்லை. அல்லேலூயா. இதாங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு. எபேசியர் 2:8 நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த வசனங்களை நல்லா கவனிங்க. இறந்த காலம் முடிந்தது, நீங்க ரட்சிக்கப்பட்டது தான். ஆமென். உங்க ஜெபங்களை அவர் கேட்பார், அதுக்கு பதிலும் கொடுப்பார். நானா என்னோட நிலைமையை பாரு, நான் இப்படி இருக்கிறேன், இப்படி தேவ சிலவங்க, நான் இது வந்து ப்ராக்டிக்கல். இதுதாங்க ஜனங்கள்லாம் இப்படிதாங்க போயிட்டுருக்காங்க. சரிங்களா? சரியா சத்தியத்தை நம்புறது இல்லை, வேதத்தை படிக்கிறது இல்லை, ஏசு அவங்களுக்காக முடித்த வேலையை நம்புறது இல்லை. எங்கே போனாலும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஓடிடுவாங்கங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட் நீங்கள் அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதை நியூ டெஸ்டமெண்ட்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். பாருங்கங்க, நான் இப்போ வந்து ரோமர் 4:7-8-5-6 படிச்சதெல்லாம் தாவீது பேசின காரியங்களை ரோமர் புத்தகத்தில் பவுல் கொண்டு வர்றாரு. இப்படி தாங்க பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாடோடு நீங்கள் இணைக்கணும். எஸ். ஸோ அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம வரும்பொழுதுங்க நல்லா தெரிந்து கொள்ள பெரியமானுங்க, ஏன் தெய்வன் வந்து நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிறாரு, நம்மளுடைய துதி ஆராதனைலாம் அவர் ஏன் ஏறெடுக்கிறார். நம்ம தெய்வனோடு சரியாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நின்று கொண்டு நீங்கள் செய்கிற ஜெபத்தை கூடங்க அந்த துதி ஆராதனை வேலை அது தேவன் கேட்குறாரு. ஆல் யூ நீட் டு டூ, நீங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? நன்றி செலுத்துங்க தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காக. அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இந்த சத்தியத்தை நீங்க அறியும் பொழுதுதான் பிரியமானங்களே, இவ்வளவு தொலைவு நான் பேசின காரியங்கள் பிரியமானங்களே, இந்த சத்தியம், இது சத்தியம் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை தான் இயேசு நமக்காக செஞ்சாரு. பிரியமானங்களே, இதான் சத்தியம். ஏன்னா இயேசு தான் சத்தியம். விடுதலையே நீங்க பாப்பீங்க உங்க வாழ்க்கையில. நீங்க பாருங்க, தேவ பிரசனம், நீங்க ஜபிக்கும் பொழுது தேவ பிரசனம் அங்க இருக்குங்க. தேவன் வந்து உங்களை சந்திக்கிறாரு, உங்க ஜபங்களை கேட்கிறாருங்க. ஸோ அவர் பிரசனம், அவருடைய நிழல், அவருடைய பிரசனம் பட்டு 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 பட்டே நீங்க மாறி போவீங்க. எங்க உங்க வாழ்க்கை மாறணுமோ அது மாறும். எங்க கெட்ட கூட்டாளியோட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க. நல்ல கூட்டாளியோடு சேர்ந்தீங்கன்னா நல்லா படிப்பேன், நல்ல திறமையா வேலை செய்வேன், ஜோக்கா வேலை செய்வேன், வாழ்க்கையில் இப்படி வருவேன் அப்படி வருவேன். நம்ம தேவனோடு சேர்ந்தா ஜபம், தெரியுமா? தேவனோடு சேர்ந்தா எஸ், ஹல்லேலூயா.
ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பு சிந்தை இல்லாமல் நம்ம அவரோடு பேசலாம். ஆமென். ஆக்கினை தீர்ப்புனா கண்டாமினேஷன் ஃபீல் இல்லாமல் நம்ம தேவனோடு பேசலாங்க தைரியமா. அப்படியான உறவு நமக்குள்ள, நமக்கும் தேவனுக்கும் இயேசு உண்டாக்கி வச்சுட்டாரு தெரியுங்களா? ஆமென். அப்பயாங்க இந்த தப்பான எண்ணங்கள்லாம் எடுத்துக்கொள்வோமா? கடைசியா ஒரு சில வசனங்கள். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. பார்த்தீங்களாங்க, கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இன்று மாலை வேளை உங்களுக்கு சொல்றேன், நீதிமான்களா இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க மேல தேவனுடைய கண் நோக்கமா இருக்குதா. தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறதா. அடுத்தது பார்ப்போமா? நீதிமொழிகள் 15:29. நீதிமான்களுடைய ஜெபத்தையோ தேவன் கேட்கிறார். பிரியமானவர்களே, உங்க ஜெபத்தை தேவன் கேட்கிறார். சின்ன ஜெபமா இருந்தாலும் பெரிய ஜெபமா இருந்தாலும், என் பாவங்களின் குற்றங்கள் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. அப்புறம் போவாதீங்க ஜெபத்துக்கு. நீங்க ஆல்ரெடி மன்னிக்கப்பட்டுட்டீங்க, தேவனோட சரியாக்கப்பட்டுட்டீங்க. நான் இதெல்லாம் சொன்னாதான் நான் தேவனோட சரியா இருக்கிறேன், இல்லைன்னா தேவனோட சரி இல்ல. நீங்க ஆல்ரெடி தேவனோட சரியாக்கப்பட்டுட்டீங்க. ஆல் யூ நீட் டு நோ இஸ் நீங்க மன்னிக்கப்பட்டுட்டீங்க. என் சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். ஆமென். ஸோ எங்கெங்கெல்லாம் நீதிமானை பற்றி சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறீங்க, வேதத்தில் வாசிக்கிறீங்களோ, எல்லாம் ஒரு நோட் புக்கில் நீதிமான் வந்து பார்த்தீங்களா, நீதிமொழிகளை நிறையா பார்க்கலாம். அந்த வசனங்களை எல்லாம் எழுதிக்கொள்ளுங்க, எழுதிக்கோங்க. நோட் புக்கில் எழுதி வச்சு எங்கெல்லாம் நீதிமான்களை பற்றி பேசப்படுதோ நோட் புக்கில் எழுதி அதை ஒவ்வொரு நாளும் பேசுங்க. பிரியமானங்களே, ஒவ்வொரு நாளும் பேசுங்க. ஏற்றுங்களா? இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கீங்க.